ஒரு சிக்கன் சிக்கன் வறுவல் ஃபிஷ் ரோஸ்ட் அடேங்கப்பா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருந்தாங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா சோனியா உங்க சேனல்ல மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து அத்தனை பேர் நீங்க சோனியா கிட்ட பேசுங்க ஆமா பாத்தீங்களா அப்பா வந்து இப்பதான் பார்த்தாரு எனக்கும் மாமா மாதிரி ராம் வந்து எனக்கு வந்து தம்பி மாதிரி தான் நான் சொல்றேன் தம்பிதான் ராம் வந்து என்னோட தம்பி அதனால எங்களோட மாமா எனக்கு ஒரு மாமா நான் இப்போ ஒரு மாமாவை தத்து எடுத்துக்கிட்டேன் So friends, நம்ம வந்து சுனிதா வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க கூட சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். யங் மதர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ யங் மதர்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணது, குழந்தைங்க அழுதுட்டே இருக்காங்க, நைட்டு வந்து கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸ்டா தூங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நீங்க வந்து குழந்தைங்க குளிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ஏதாவது கிரீம் தடவி மசாஜ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா தூங்குவாங்க. நைட்டும் வந்து செய்யுங்க. நைட்டு வந்து குழந்தைங்க தூங்க வைக்கணும் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா குழந்தைங்கள பாத்தீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணுங்க. நல்லா லோஷன் எடுத்து மசாஜ் பண்ணுங்க, இல்லை ஆயில் எடுத்து மசாஜ் பண்ணுங்க. அப்படி மசாஜ் பண்ணி நம்ம படுக்க வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. அதுக்கு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, சாய்னரேனுக்கு சின்ன வயசுல இருந்து நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் மம்மா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ். மம்மா அர்த்தை நான் ஏன் ட்ரஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. நேச்சுரலான விதத்துல தான் மம்மா அர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. நீங்க வந்து குழந்தைங்களுக்கு குளிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து மில்கி சாஃப்ட் பேபி லோஷன் இது வந்து நீங்க தடவலாம். சரியா, தடவி அவங்களுக்கு மசாஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்லாம் பாத்தீங்கன்னா இழுக்காது, ட்ரையா இருக்காது. ஏன்னா அதுல இருக்கிற நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து மில்க் இருக்கு, ஓட்ஸ் இருக்கு, கெலண்டுலா இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸா வச்சுக்கும். அண்ட் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது, எந்த விதமான அலர்ஜிஸ் எதுவுமே வந்து ஆகாது. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சாய்னரேனுக்கு மம்மா அர்த் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றேன். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல சாஃப்ட் அண்ட் சஃப்லா வந்து நீங்களே தடவிக்கலாம், ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க தடவினா கூட ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க குழந்தைங்களுக்கு பயப்படாம இதை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்களே பார்க்கலாம், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் தான், மேட் சேஃப் சர்டிபிகேட் வேற இருக்கு. பிஹெச்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான இம்பேலன்ஸும் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மம்மா அர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கெங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து மம்மா அர்த்தோட வெப்சைட்ல இருந்து வாங்கலாம், மம்மா அர்த்தோட ஆப்ல இருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அமேசான், ஃபிளிப்கார்ட், நைகா, பர்பிள் எல்லாத்துலேருந்தும் வந்து நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்க வந்து மம்மா அர்த் ஆப் இல்லை வெப்சைட்ல இருந்து வாங்குங்க. அப்போ நீங்க வாங்கும்போது பாத்தீங்கன்னா சோனியா 2024 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க. அப்போ 20% ஆஃபும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆப்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏர்லி ஆக்சஸ் வந்து கிடைக்குது. பிளஸ் வந்து இன்னும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் உங்களுக்கே தெரியும் மம்மா அர்த் வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ். அது வந்து அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஆனா அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மில்லியன் ட்ரீஸை வந்து அவங்க நடணும். அதுதான். ஸோ ஒரு வாட்டியும் நீங்க வந்து ப்ராடக்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்கும்போது உங்களோட பர்ச்சேஸ் லிங்க் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீயோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ட்ரீயை வந்து நீங்க நடுற மாதிரி தான். ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ல நீங்களும் வந்து பங்கு எடுத்துக்கலாம். மைல்ட் ஸ்மெல் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம பாதுகாக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஸ்கின் ட்ரை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் ஆக ஆரம்பிக்கும், பிக்மெண்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆகாது. அண்ட் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மம்மா அர்த் வந்து ஆஃப்லைனில் கூட கிடைக்கிதுங்க. நியர்பை ஸ்டோர்ஸில் உங்கள் ஏரியாவில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுனிதா வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. சுனிதா வந்து ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சலக்குட்டிக்கு வந்து நம்ம போகணும். அவங்க வந்து இன்வைட் வந்து பண்ணியிருக்காங்க. நான், அப்பா, சாய் எல்லாரும் வந்து சுனிதாவோட ஸ்டுடியோ பார்க்குறதுக்கு எக்ஸைட்டடாக வந்து கிளம்பியிருக்கோம். நீங்களும் வாங்க, உங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். இப்போது நான் வந்து குளிச்சுட்டேன், ட்ரெஸ் வந்து மாற்றணும்.
சாரீ வந்து கட்ட போகிறேன். சாரீ வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்னோட ரொம்ப ஃபேவரட் சாரீ. லைக் காட்டன், ரொம்ப பிளெயின், ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் கட்டினா பார்க்குறதுக்கு. மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்கப் வந்து நான் பேஸ் எல்லாம் ஒன்றுமே போட மாட்டேன். நான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து போட்டேன். அதுக்கப்புறமா ஸ்பின் ஸ்டாக் பவுடர் இருக்கு இல்லையா, அதை போட்டேன். கண்ணில் வந்து மை வச்சுருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். அவ்வளோதான் என்னோட மேக்கப். உங்கள் மேக்கப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்லாம் சம்டைம்ஸ் கமெண்ட்ஸ் வரும். நான் மேக்கப்பே போட மாட்டேன். அதர் தேன் லிப்ஸ்டிக். பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போடும்போதே வந்து ஃபேஸில் என்னோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா என்னோட காம்ப்ளெக்ஷனுக்கு வந்து நல்ல பிரைட்டாக வந்து எடுத்து காட்டுது. அவ்வளோதான். ஸோ எஸ், நம்ம நேச்சுரல் பியூட்டியில் ஓகே ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. சரி, நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கிளம்பலாம். சாய் ரெடியாக இருக்கான், அப்பா ரெடியாக இருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல சாரீ வந்து எடுத்து வச்சுருக்கேன்னு. எனக்கு வந்து இந்த ப்ளவுஸோட மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது வந்து எனக்கு போடும்போது இல்லை, ரொம்ப நல்லா சூட் ஆகிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸோட மாடல் அந்த மாதிரி பாருங்கள். ஹை நெக், ஓகே, ஹை நெக் அண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வரும். கையில் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஸ்லீவ்ஸ் வருது. ஓகே, ஸோ எஸ், இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது ஏதோ ஒரு சாரியில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் இந்த சாரியோட மேட்ச் வந்து பண்ணுறேன். பின்னாடியும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், பின்னாடி வந்து இந்த மாதிரி நெக்கில் வந்து வருது. நல்ல க்ளோஸ்டு நெக்கு தான் இது. ஆனால் கட்னா போட்டால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதனால தெரியும். எஸ், இதுதான் என்னோட அந்த பிளெயின் சாரீ. கேரளா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ளூ கலர் பார்டர் அண்ட் இது வந்து கையில் வந்து போட போகிறேன். கொஞ்சம் ஸ்டைலிஷாக நம்ம வந்து இன்றைக்கி போகலாம். அதுக்கப்புறமா இது வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் இல்லை, ஷாப்ஸிலேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து கைத்துக்கு வந்து போட போகிறேன். இல்லை வந்து எல்லா கலருக்கும் இது சூட் ஆகும், அந்த மாதிரியான நெக்லஸ் இது. அதுக்கப்புறமா காதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக வந்து இருக்குது. காதுக்கு இது போடுவேனா இல்லை காதில் போட்டுட்ருக்கிறதே போதுமா அப்படிங்கிறத நம்ம வந்து சாரீ கட்டினதுக்கப்புறமா டிசைட் பண்ணுவோம். ஸோ இதுதாங்க என்னோட இன்னைக்கு அவுட்ஃபிட் ஆஃப் தி டே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாரீ கட்டி வந்து ரெடி ஆகிட்டேன். இங்கே பாருங்க, இந்த சாரீ தான் சொல்லியிருந்தேன். கீழே காட்டுங்க ஃபுல்லா. ஓகே, சாரீ கட்டி நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஹேண்ட்பேக் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா இருக்குல்ல, ஒரே ஃபங்கியா இருக்கு. ஓகே, வாங்க கிளம்புவோம். எங்க அப்பாவும் வந்து ரெடி ஆயிட்டாரு, சாயும் வந்து ரெடியா இருக்கான். வாங்க. இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிராஃபிக் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இல்லை, ஆஃபீஸ் ஹவர்ஸ், அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. நம்ம மட்டும் ஊரை சுத்த வந்து கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா கூட டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஹாய் சோனியாப்பா. ஹாய். சரிங்களா, ஜம்முன்னு வந்திருக்காரு பாருங்க எங்கள் அப்பா. ஓகே, ஸோ எஸ், கொஞ்ச நேரத்தில் எடுக்க மாட்டான். தாத்தா காமிச்சியாடா ஒழுங்கா? ஒழுங்கா எடு. அவரு வந்து இன்னைக்கு vlogல வர மூட்ல இருக்காரு, அதனால அழகா எடுக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் சாயம் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து நான் காட்டுறேன். அங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் 1 hour காட்டுதுங்க. 1 hour காட்டுது. அதனால ரொம்ப டைம் இருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. பார்க்கலாம். எனக்கா ஸ்பெஷலா சுனிதா வந்து பரிமாறுறாங்க. எனக்கு ஸ்பெஷல் என்னன்னா சோனியா வந்தது அவ்வளோ தூரத்துல இருந்து. சோனியா நான் வராம எப்படி? எனக்கும் ஒரு தோசை வச்சுட்டு லாலா. ஐயோ ராம், சாரி சாரி. சாய் சாப்பிடுவானா இன்னொன்னு? இன்னும் பொங்கல் இல்ல இருக்கு. இல்ல. ஐயோ, எவ்வளவு ஐட்டம். நிறைய ஐட்டம் இருக்கா? சரி சரி.
சாப்பிடு. ஒரு இட்லி வைப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சுனிதாவோட ஸ்டுடியோக்கு வந்து வந்திருக்கோம். இனாகிரேஷன்லாம் ரொம்ப நல்லபடியா காலம்பரை வந்து முடிஞ்சிடுச்சு. நாங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், ஏன்னா நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம் வேற. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனாலும் வந்துட்டோம். நம்ம வராம எப்படி, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. அவங்க வந்து அழகா ஸ்டுடியோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் வந்து உள்ள பாக்கி இருக்கு. நல்லபடியா இன்னைக்கு பூஜை எல்லாம் போட்டு செம்ம சாப்பாடு A to B இருந்து. அங்கிள் சூப்பர். வெரி குட். நல்லா இருந்தா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பாக்குறதுக்கும் உள்ள வந்து செட்டப் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததுல ரொம்ப அழகா வந்து பண்ணிருக்காங்க. கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கு, அத வந்து நீங்க பொறுத்து இருந்து மிச்சத பாருங்க. ஓகேவா? குட்டியோட நாங்க வந்து இப்போ விளையாடிட்டு இருக்கோம். இப்பதான் அவன் வந்து தூங்கி எழுந்திருக்கான். தூங்கி எழுந்திருக்கான். சோ இப்ப வந்து எங்க அப்பா என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, சுனிதா வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு. சுனிதா வீட்டை வந்து அப்பா இன்னும் பார்த்தது இல்ல. ரொம்ப சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து நிறைய பில்டப் எல்லாம் சுனிதா காட்டுடா. சோ நம்ம வந்து சுனிதா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு 5 minutes அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். சரியா? இடங்கள்லாம் நல்லா பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா ஸ்டுடியோ? ஓகே, உனக்கு ஓகேவா? ஓகே. அப்போ உன்னை வச்சு ஒரு ஷூட் எடுக்கலாம். என்ன நீ சமையல் பண்ணி காட்ட போற? நான் ஒரு சிக்கன் வறுவல், ஃபிஷ் ரோஸ்ட். அடேங்கப்பா, சிக்கன் வறுவல் ஃபிஷ் ரோஸ்டா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க அப்பா ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்தே தெரிஞ்சிருக்கோம். பின்னாடி வேற ராம் இருக்காரு. அங்க வந்து சுனிதா வீட்டுல வந்திருக்கோம். நாங்க அப்பா வந்து வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு, அது பார்க்கணும் அப்படின்னாரு. சுனிதா வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதனால நாங்க அங்க போயிட்டு அடுத்தது வந்து இங்க வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து அப்பாவோட கொஞ்ச நேரம் இங்க வந்து சுனிதா ராமோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்புவோம். குட்டீஸோட விளையாடிட்டு இருக்கோம். அண்ட் ஷேடோ பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல இருக்கு. எங்க அப்பா வெளியில விடுன்னு கூப்பிட்டு இருக்காரு. எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்க்க மாட்டாரு, ஆனா பிடிக்கும், விளையாடுவாரு. ஷேடோ பாக்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க. வாங்க பாப்போம். ஸோ சுனிதா வந்து ரொம்ப பிஸியா இருந்தாங்க. இப்பதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கிடைச்சிருக்கு. நம்மளோட ஆடியன்ஸ்க்கு வந்து ஹாய் சொல்லுங்க. ஹாய். இல்ல அங்கேயே நான் பேசலாம்னு நினைச்சேன், அதுக்கப்புறமா எங்கேயோ போயிட்டு நினைக்கிறேன், சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். நல்ல வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, 2 பேருமே மியூச்சுவலா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஹாய் சொல்லல அப்படின்னு. அதனால வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி சோனியா வந்ததுக்கு. அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருந்தாங்க. அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா சோனியா? உங்க சேனல்ல மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து அத்தனை பேர் நீங்க சோனியா கிட்ட பேசுங்க. ஆமா பாத்தீங்களா? அப்பா வந்து இப்பதான் பாத்தாரு, ஒரு few hours இருந்திருப்பாரு. அப்பா வந்து சொல்லிட்டு இருக்க இரும்பு பெண்மணி சோனியா அப்படின்னு. அவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து பிரேக் ஆனாலுமே வந்து உங்களோட சப்போர்ட்னால அவங்க திரும்பி வந்திருக்காங்க. என்கிட்ட வந்து எல்லாரும் சோனியா கிட்ட பேசுங்க, அவங்கள தனியா விடாதீங்க, அவங்க கிட்ட பேசுங்க, என்ன ஆச்சுன்னு கேளுங்க, இப்படி எல்லாம் வந்து சொன்னீங்க. அந்த லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. எல்லாரும் பாவம் நிறையவே வந்து குடுக்குறாங்க. ஆமா சீரியஸ்லி. ஆமா, நீங்க இல்லனா அவங்க திரும்பி அந்த பவுன்ஸ் பேக் ஆயிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தீங்க, நானும் அதை படிச்சேன். இந்த லவ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்ல வாட் எவர் இட் இஸ் அவங்க லைஃப்ல அவங்க வந்து பவுன்ஸ் பேக் ஆவாங்க. அங்கிள வந்து நான் வந்து நம்ம கார்ல வந்து கூட்டிட்டு வந்தேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அங்கிளுக்கு வந்து என்னோட டிரைவிங்கையும் என்னையும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இல்ல வெரி கிரேட். உட்காந்து ராம் வந்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்காரு. ராமோட மாமா, அவர் வந்து ராமோட மாமா, எனக்கும் மாமா மாதிரி. ஏன்னா ராம் வந்து எனக்கு வந்து தம்பி மாதிரி தான் நான் சொல்றேன். ராம் வந்து என்னோட தம்பி, அதனால எங்களோட மாமா இருக்கும். வெரி குட். பெரம்பூர் மாமா சொல்லுங்க. பெரம்பூர் மாமா. நான் இப்ப ஒரு மாமா தத்து எடுத்துக்கிட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ் சுனிதா ராமோட மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து கதை பேசி எங்க அப்பா வந்து அழகா வந்து பேசுவாரு. அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி தான் நானும், எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாரோடையும் நல்ல கதை பேசி ரொம்ப ஜாலியாக இந்த நாள் வந்து போச்சு. நாங்கள் வந்து மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தோம், நீங்கள் பார்த்தீங்க இல்லை. அதுக்கப்புறமா சுனிதா வந்து லஞ்சு சாப்பிட்டாதான் என்னை அனுப்புவேன் அப்படின்னு எங்களை வந்து உட்காத்தி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து லஞ்சும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பினோம். ஐ ஹோப் நீங்களும் வந்து எங்கள் கூட எங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். பை.